Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் கண்டென்ட் வரையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ளோ டெஸ்ட் அதாவது டெஸ்டிங்கில் வந்து 2 டெஸ்டிங் இருக்குது ஸ்ட்ரக்சரல் டெஸ்ட் டிசைனில். அதில் பார்த்தோம் அப்படின்னா பாத் டெஸ்டிங் ஒன்று, டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டில். பாத் டெஸ்டிங்னா என்னென்னு முன்னாடி வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போது டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்டிங் ரெண்டுமே என்ன அப்படின்னா இன்டர்னல் டெஸ்டிங் தான். அப்போது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் தான் வரும். ஓகேவா? ஸோ டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்கும் என்னன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேட்டா நம்மளுடைய ப்ரோக்ராமில் எப்படி ஃப்ளோ ஆகுது, அந்த டேட்டாவுக்கு வந்து ப்ரோக்ராம்குள்ளே எங்கெல்லாம் பாஸ் ஆகுது, எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, இதை பற்றி தெளிவாக சொல்ல போகிறது தான் இந்த டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்கோட வேலை. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டேட்டாவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணுறோமோ அதை கொண்டு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கறதுக்கு இந்த டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேரியபிள் என்ன, இன்கரெக்ட் வேரியபிள் எங்கெல்லாம் இருக்குது, அன்இனிஷியல் வேரியபிள் எங்கே இருக்குது, அப்டேட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு கரெக்டாக வந்து சொல்லும். இதில் இருக்க கீ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டெஃபினிஷன் ஆஃப் வேரியபிள், வேரியபிள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிடணும். ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான வேல்யூவும் அசைன் பண்ணிடணும். அந்த வேரியபிள் என்ன இருக்குது, எப்படிப்பட்ட வேரியபிள் எல்லாத்தையும் சொல்லிடணும். அடுத்து அந்த வேரியபிளோட யூசஸ் என்ன, ரீடா எவாலுவேட் பண்ண போகிறோமா அப்படின்றதையும் சொல்லிடணும். நெக்ஸ்ட் அந்த வேரியபிளில் ஏதாவது மாடிஃபிகேஷன் செய்ய போகிறோமான்னு சொல்லிடுவோம். ஓகேவா? என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ளோ எரர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் யூஸ் பெர். ஓகே, நெக்ஸ்ட் அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள், டெட் கோடு, இன்கன்சிஸ்டன்ட் அப்டேட். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் யூஸ் அப்படின்னா என்ன, வேரியபிள் டெஃபினிஷன் இஸ் யூஸ்டு லேட்டர் இன் அ ப்ரோக்ராம். பின்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் நடக்கிறப்ப எல்லா வேரியபிளும் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுதா, அதை யூஸ் பண்ண முன்னாடி ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கோமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமில் வேரியபிள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்காக. அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும்னா முதல்ல வேரியபிள் தேவையில்ல. அப்போ அந்த வேரியபிள் முதல்ல டிஃபைன் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா, ஏதாவது நம்ம டிஃபைன் பண்ணாத வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அசைன் பண்ணியிருந்தோம்னா அதை செக் பண்ணிக்கணும். அடுத்து டெட் கோட் அப்படின்னா அந்த வேரியபிளை எப்பயுமே யூஸ் பண்ண முடியாது, அதை வந்து டெட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு தேவையில்லாத ஒன்று தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் அப்டேட். இன்கன்சிஸ்டன்ட் அப்டேட் அப்படின்னா கன்சிஸ்டண்டாக இல்லாமல் ப்ரோக்ராமில் அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கிறது தான் இன்கன்சிஸ்டன்ட் அப்டேட். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ளோ எரர்ஸ் வந்து நம்மளுடைய டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்கில் இருக்குது. அப்போ டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா முதல்ல ஐடென்டிஃபை டெஃபினிஷன் அண்ட் யூஸ் ஆஃப் வேரியபிள். முதல்ல வேரியபிள்லாம் எதெல்லாம் வேரியபிள், அதோடைய யூசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? பிகின் பை ஐடென்டிஃபைங் ஆல் வேரியபிள்ஸ். ப்ரோக்ராமில் இருக்க எல்லா வேரியபிளும் அதோட டெஃபினிஷன்ஸையும் யூசஸ்லாம் என்னன்னு கிளியராக பார்த்துக்கணும். எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேட்டா ஃப்ளோ பாத் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி நம்ம டேட்டா எந்த பாத் அப்படின்றத முன்னாடியே பாத் டெஸ்டிங்கில் சூஸ் பண்ணிடுவோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாத்தில் எந்த ஃப்ளோவில் என்னோட டேட்டா போகுது அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ பாத்தை வந்து கிரியேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல நார்மலாக டெஸ்ட் கேஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் கேஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஃபைனலாக அனாலிசிஸ் பண்ணிடுவேன் என்னுடைய டெஸ்ட்டை. எதுக்காக அப்படின்னா என் டேட்டா கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறதுக்காக அந்த டெஸ்டிங்கில். ஓகே, இவ்வளோதான் நமக்கு டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் ப்ராசஸோடைய ஸ்டெப்ஸ். ஐடென்டிஃபை டெஃபினிஷன் அண்ட் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், கிரியேட் டேட்டா ஃப்ளோ பார்த்து, ஜென்ரேட் டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் எக்ஸிக்யூஷன், அனாலிசிஸ் த ரிசல்ட். ஓகேவா? இதில் இருக்க சம் அட்வான்டேஜ் அப்படின்னா காமன் ப்ரோக்ராமிங் எரர்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஃபோக்கஸ் ஆன் டேட்டா இன்டெகிரிட்டி, ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹெல்ப் ஐடென்டிஃபை ஆப்டிமைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, எது பெஸ்ட் கோடு, ரெட் கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அன்னெசரி டேட்டா ஃப்ளோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு எது மோஸ்ட் ஆப்டிமைஸ் ஈஸியான பெஸ்டான சொல்யூஷனோ அதை கொடுக்கறதுக்கு இந்த டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் யூஸ் ஆகுது. இதில் இருக்க சம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அதாவது சேலஞ்சஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெரிய ப்ரோக்ராமாக இருக்கிறப்ப பாத் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கலாம். திடீர்னு நான் யூஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் பாத் ஒரு பெரிய சிஸ்டமாக இருக்குன்னா நிறைய பாத் இருக்கும். அதில் நான் சூஸ் பண்ணுற பாத் ஏதாவது தப்பாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்து ப்ரோக்ராம் சைஸ் வந்து லிமிட்டடாக தான் யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி சம் சேலஞ்சஸ்மே டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்கில் இருக்கு. எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு ப்ரோக்ராம்
எடுத்துக்கிறோம். அதில் டெஃப் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறோம். கால்குலேட்னு எடுத்துக்கிட்டு a, bன்னு பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டேன். c = a + b அப்படின்னு சொல்லிட்டு ஏயும் பியும் ஆட் பண்ணி cல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ c வந்து எனக்கு கிரேட்டர் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து c × 2 இருக்கணும். டெஃபினிஷன் ஆஃப் த ரிசல்ட். இல்லை அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா c + 2 இருக்கணும். இந்த ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்றது தான் யூஸ் ஆஃப் ரிசல்ட். ஓகேவா? இதில் டேட்டா யூனிட் பேர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா c = a + b யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூ இதுதான் நமக்கான பேர். ஓகேவா? இதில் டேட்டா ஃப்ளோ டெஸ்ட் கேஸ் வந்து இந்த வேல்யூ ஆஃப் c கரெக்டா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இவ்வளவுதான் நமக்கு என்ன அப்படின்னா டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின் தான் டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்கும் பாத் டெஸ்டிங்கும். ஜஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம என்ன டெஃபினிஷன், தென் கீ கான்செப்ட் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ எரர்ஸ் என்ன டேட்டா ஃப்ளோவில், தென் அதோடைய ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு அந்த ஸ்டெப்ஸ், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கிட்டா போதும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 4ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.